டிட்வா புயல் எதிரொலியாக நாகை மாவட்டம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 90 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து பெருங்கடம்பூர் பகுதி விவசாயிகளுடன் செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நம்ம நின்றுட்டு இருக்க பகுதி பெருங்கடம்பூர் பகுதி. இங்கே உள்ள விவசாயிகளோட எந்த மாதிரியான பாதிப்பு, எவ்வளவு செலவு செஞ்சுருக்காங்க என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். 1,00,000 ஏக்கரும் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுக்க இன்றைக்கி மழையால் சூழ்ந்துருக்குங்க. இந்த மழையால் 48 மணி நேரம் பயிர் உள்ளே இருந்தாலே வேர் அழுகி போயிடும், தண்டு உடஞ்சிரும். இதுதான் பயிரோட சூழல். இப்படி இருக்கும்போது 1,00,000 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தண்ணீரில் சூழ்ந்துருக்கு. இது 1,00,000 ஏக்கரை நாங்கள் மறுவிதைப்போ இல்லைனா மறுநடவோ செய்யக்கூடிய சூழலுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கும் மழை பெய்யுங்கிறாங்க, நாளைக்கும் மழை பெய்யுங்கிறாங்க. நாளைக்கு சம்பா பயிரையும் காலி பண்ணிடுமோ அப்படிங்கிற ஏன்னா சம்பா பயிர் முக்கால்வாசி மூழ்கிடுச்சு, கொஞ்சோண்டு மட்டும்தான் செடி தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு பெய்கிற மழையில் சம்பா பயிரும் மூழ்கிடும். அப்போ 1,70,000 ஏக்கரும் நாகப்பட்டினத்தில் இழந்துருவோமோ ஏன்னா அச்சத்தில் இருக்கும் நாகப்பட்டினம் விவசாயிகள். நான் தெளித்த பயிர் பூரா எல்லாமே அப்படியே எல்லாம் வீணாக போயிட்டு இந்த பாருங்கள் எல்லாம் அழிவு போயிருக்கு. எங்களுக்கு ஏதாவது அது காப்பீடு திட்டத்தில் ஏதாவது நீங்கள் சரி பண்ணி எதாவது பண்ணிங்கன்னா தேவலாம். இதை பார்த்துங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி நிற்கிது, வாய்க்கால் எவ்வளோ தண்ணி நிற்கிது, வாய்க்காலேருந்து தண்ணி இந்த வடிகம்னு பார்த்தாக்கா வாய்க்கால் தண்ணி தாங்க எங்கள் வயலுக்குள்ளே வருது. வயலில் வடிகாலுக்கு இல்லை சரியில்லைங்க, வடிகாலில் தான் போயிட்டுருங்க. இந்த புயலால் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,62,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் சாலடி பயிர்கள் விவசாயிகள் நடவு செய்துள்ள நிலையில் விவசாயிகளுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது. உடனடியாக கணக்கெடுப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. காப்பீட்டு நிறுவனங்கள் முதற்கட்டமாக முதல் ஸ்டேஜ் 1 நிலவரத்தின்படி எவ்வாறு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறது என்று கணக்கீடு செய்து அதற்கான நிவாரணத் தொகையை, காப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது.